வணக்கம், சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி 6100 ஸ்கொயர் ஃபீட் பீச் ப்ராப்பர்ட்டி. இதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் பரமன்கேணி வில்லேஜில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. சென்னை திருவான்மையூர்லேருந்து வரும்போது 85 கிலோமீட்டர், பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது 60 கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. சென்னையிலேருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சி சைடில் இருக்குது. ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா RR காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கெஸ்ட் ஹவுஸாக தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா வெளியால் யாருமே உள்ளே வரமாட்டாங்க. நமக்கு சேஃப்டியான ஒரு பிளேஸ் தான் இது. காம்பவுண்ட் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேக்கு மரம் வந்துடும். தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா 30 மரத்துக்கு இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஈசிஆர் போயிடலாம். 500 மீட்டரில் ஈசிஆர் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஃப்ரண்டேஜ் இருக்குது. வடக்கு பக்கமும் இருக்குது, தெற்கு பக்கமும் ஃப்ரண்டேஜ் இருக்குது. இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பீச்சுக்கு போயிடலாம். சென்னையிலேருந்து வரும்பொழுது மகாபலிபுரம், கல்பாக்கம், கூவத்தூரை தாண்டி சரவணா விலாஸ் ஹோட்டல் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேர்ல் பீச் இருக்குது. பேர்ல் பீச்சுக்கு பக்கத்து ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. 6100 ஸ்கொயர் ஃபீட். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய அளவு பார்த்தீங்கன்னா 84க்கு 78 சைஸில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி இடம் வாங்கி கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சுருக்காரு. இந்த மாதிரி நம்மளும் ப்ராப்பர்ட்டியில் கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம். டோட்டலாக 6100 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 850 ரூபா சொல்கிறாங்க, நெகோஷியபிள். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா 500 மீட்டரில் ஈசிஆர் வந்துடும். இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா 500 மீட்டரில் பீச் வந்துடும். பீச் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்கள் ப்ராப்பர்ட்டியிலேருந்து நீங்கள் பீச் பார்க்கலாம். பீச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பீச் ஓரங்களில் மரம்லாம் வச்சுருக்காங்க, தென்னை மரம், சவுக்கு மரம்லாம் இருக்குது. இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியும். வெளியால் யாருமே உள்ளே வரமாட்டாங்க. உங்களுக்கு சேஃப்டியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேர்ல் பீச் இருக்குது. அங்கே லேவுட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரைஸ் ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ரெசார்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், கெஸ்ட் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா யூஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். நல்ல ஒரு பீச் ஆக்சஸோடு நல்லா சூப்பராக இருக்குது ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குது. நீங்கள் பீச்சுக்கு வர ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரோடு இது. பக்கத்தில் எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா விவிஐபிங்க தான் இருக்காங்க. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது.
500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா முதலியார்குப்பம் படகு நிலையம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கும் விடுறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா நெகோஷியபிள் பண்ணியும் ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் ஈசிஆர் போகலாம். ஈசிஆர்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா முதலியார்குப்பம் படகு நிலையம் போயிடலாம். நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியில் கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டிங்கனாலும் முதலியார்குப்பம் படகு நிலையம் வரவங்களுக்கு ரூம்ஸ் இல்லை, நீங்கள் அங்கே வாடகைக்கு விடலாம். இல்லை நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் கட்டினாலும் நீங்களும் தங்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். சாட்டர்டே சண்டே ஆனால் நல்ல ஒரு புக்கிங் ஆகும். நீங்கள் இங்கே போட்டிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐலாண்ட் கூப்பிட்டு போவாங்க. ஐலாண்ட்லேருந்து பீச் இருக்குது. உங்கள் ப்ராப்பர்ட்டியிலேருந்து உங்களுக்கு 500 மீட்டர் தான் வரும். பீச்சிலேருந்தும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு போய்க்கலாம். ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேக் வாட்டர், ஒரு பக்கம் பீச். இதுக்கு சென்டராக தான் உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த பக்கம் தான் ஐலாண்ட் கூப்பிட்டு போவாங்க. ஈசிஆருக்கு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் 500 மீட்டர்லேயே வந்து போயிடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்தாலும் இங்கே வந்துடலாம். தேங்க்யூ.